ஏப்ரல் 18 அன்று பொன்பரப்பியில் நடந்த கலவரத்துக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சிதான் காரணம் என பாமக குற்றம் சொல்கிறது. இதுகுறித்து பாமக வழக்கறிஞர் பாலு கூறும்போது, தேர்தல் நாளன்று பொன்பரப்பி வாக்குச்சாவடியில் இருந்து 60 மீட்டர் தொலைவில் விசிகாவினர் சிலர் பானையில் மக்களுக்கு மோர் வழங்கினர். பானையை காட்டி பிரச்சாரம் செய்வது விதிமீறல் என்பதால் எங்கள் கூட்டணி கட்சியினர் மோர் பானைகளை உடைத்தனர். விசிகாவினர் உடனே தாக்குதலில் ஈடுபட்டனர். வீடுகளை உடைத்தனர். பாமக தரப்பில் பொன்பரப்பி போலீசில் புகார் அளிக்கப்பட்டது என்றார். பானையை வைத்து பிரச்சாரம் செய்திருந்தாலும் தேர்தல் கமிஷனிடம்தானே புகார் செய்ய வேண்டும். பானையை உடைப்பது சரியா? சுவரில் பானை சின்னம் வரைந்த வீடுகளை பாமகவினர் உடைத்ததை வீடியோவில் பார்க்கிறோமே என்ற கேள்விகளுக்கு பாலு பதில் சொல்லவில்லை. போலீஸ் விசாரிப்பாங்க, அப்பதான் யார் மேல தவறுன்னு தெரியும் என்றார். சம்பவம் நடந்தது 11 மணிக்கு. திரும்பி 2:30 மணிக்கு அவர் ஃபஸ்ட்டு ஓட்டு போட போனவரை தாக்கப்பட்ட போது தான் மீண்டும் ஒரு பிரச்சனையாகுது. இதை நியாயம் கேட்க போகும்போது தான் அடுத்த பிரச்சனை வருது. இதனுடைய தொடர்ச்சியாக அங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்பொழுது நீங்கள் காலையில் இந்த பானை உடைச்சது, நான் சொல்கிறேன், அந்த பானை அந்த இடத்துல உடைஞ்சி ஓடுகள் கிடக்குது. யாரோ ஒருத்தரால் தான் அந்த பானை உடைக்கப்பட்டிருக்கும். அது எந்த சூழல், எப்படி அங்கே நடைபெற்றது, இதுதான் விசாரிக்கப்படணும். அந்த விசாரிக்கப்பட்டு அதில் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க, யார் தவறு செய்திருக்கிறார்கள், அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது தவறில்லை. இந்த மாதிரி நியூஸ் அப்டேட்ஸ்க்கு தினமலரோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம்னு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்க.